ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை யூஸ்வலாக மட்டும் வெஜிடேரியன் தான் இல்லையா? சுட சுட சோறு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான சாம்பார், கேரட் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், இதுதான் நம்ம வீட்டில் வேணும். நல்லாவே சாப்பிட்டாச்சு. உங்கள் கூட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் அரைஞ்சி பிச்சை போடு, இறக்கப்பட்டு செஞ்சு ஏமாளி ஆகிடாத அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்குது. எங்கள் அப்பா இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, இறக்கப்பட்டு செஞ்சு ஏமாளி ஆகிடக்கூடாதுன்னு. அது மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்துச்சு. கேஷில் நான் இருக்கும்போது ஒருத்தர் வந்து சாண்ட்விச் கேட்குறாரு. அவருக்கு நான் அதை கொடுக்கும் போது அவர்கிட்ட இருந்த காசில் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஸோ ஓகே, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு டிப்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடுவை இருக்கும். அதுலேருந்து சில காசுகளை எடுத்து இந்த சாண்ட்விச்சுக்கான காசை முழுமைப்படுத்தி நான் அவருக்கு அந்த சாண்ட்விச்சை கொடுத்துட்டேன். அவரும் ஒரு நன்றி சொல்லிட்டு போயிட்டார். நானும் சாப்பிட்றதுக்கான டைம் வந்துருச்சு, போயிட்டேன். திரும்பி வரும்போது இன்னொரு கேஷில் நிறைய காசை பாக்கெட்லேருந்து எடுத்து அவர் வந்து காஃபி வாங்கி குடிக்கிறார். அவருக்கு என்னை பார்த்தோன்னா தலைகுனிவாக போயிடுச்சு. அவர் என்னை ஏமாற்றிட்டு போனதை நினச்சிட்டு இருக்காரு. நான் இறக்கப்பட்டு செஞ்சேன், என்னை ஏமாற்றிட்டு போனேன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கான பலன் எனக்கு இருக்குது, அவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி ஆட்களால் தான் உதவி செய்யணுங்கிற எண்ணமே போயிடுது. ஹேவ் எ நைஸ் டே, பாய்.